இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு இனிய புத்தாண்டை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்திலும் நிறைய வாக்குத்தத்தங்களால் கர்த்தர் நம்ம நிறைத்திருப்பார். அப்படியே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை ஆதியாகமம் 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருக்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு அருமையான வார்த்தை, நான் உன்னோட கூட இருப்பேன். அவர் லார்ட் இஸ் வித் அஸ். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அப்ப அப்படிப்பட்டதான ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து என்னென்ன காரியங்களை அவர் செய்ய போகிறார் என்பதை குறித்து தான் தெளிவாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படியே இன்றைக்கு கூட யாத்திராகமம் 34:10 நாம் வாசிக்கும் போது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் இந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். பாருங்க, வசனம் அழகா சொல்லுகிறது, நாம் பயங்கரமான காரியங்களை செய்ய போவதில்லை, நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். நல்ல ஒரு அருமையான வாக்குத்தத்தம் அல்லவா? ஆமென். கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவாராக. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எப்போ பயங்கரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மை கொண்டு பிறருடைய வாழ்க்கையிலும் சரி எப்போ செய்ய முடியுமானால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது. whenever God is with us, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை கொண்டு பயங்கரமான காரியங்களை, பெரிய காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்ய முடியும். எந்த விதமான கடுகளவு சந்தேகமும் இதில் நமக்கு இல்லவே இல்லை. பிரியமானவர்கள், இப்ப நீங்க பெரிய பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டுமானால் 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு உறவு நமக்கு வேண்டும். நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு உறவு நமக்கு காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க அவர் சித்தமா இருக்கிறார். இந்த வசனத்தின் துவக்கத்தை நாம் பார்க்கும்போது, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை என்று சொன்னால் செய்தவரும் அதை நிறைவேற்றுவார், யாருக்கு செய்து கொடுத்தாரோ அவரும் அதை கை கொள்ள வேண்டும். 2 பேரும் ஒரு நல்ல ஒரு குட் ஹேண்ட் ஷேக், 2 பேரும் ஒத்து போக வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கொண்டு நான் பயங்கரமான காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய், பாக்கியவான்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். யோசித்து பாருங்க, நீங்க பயங்கரமான காரியத்தை செய்வதற்காக தான் நீங்க இருக்கிற இடத்துல, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துல, நீங்கள் வேலை செய்கிற அந்த வேலை இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆனா நமக்கு அநேக நேரத்துல என்ன இல்லை? சந்தேகம். என்ன கொண்டு ஆண்டவர் செய்ய போறாரா? நானா செய்ய போகிறேன்? உங்களை கொண்டு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை, நீங்கள் இருக்கிற சுற்று வட்டாரத்தை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். இந்த வருஷத்துல உங்களுடைய நாவை கர்த்தர் திறக்க போகிறார். அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஒருவேளை உங்கள் கூட இருக்கிறவர்கள் பாவத்தில் அவர்கள் இருக்கலாம், மதுபான பழக்கத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்குடைய ரட்சிப்பு உங்களை கொண்டு, உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது உங்களை கொண்டு ஆண்டவர் பயங்கரமான கிரியை. நீங்க யோசிக்கலாம், நானா இதை செய்தது? என்னை கொண்டா ஆண்டவர் இதெல்லாம் செய்தார்? நான் ஒரு பிள்ளை பூச்சி, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு அப்பாவி என்கிறதான சூழலை உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கொண்டு, உங்களை கொண்டு நான் பயங்கரமான 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 கிரியைகளை, பிரமிக்கத்தக்க அதிசயங்களை நான் செய்ய போகிறேன். நீங்க ஆண்டவரோடு கூட இருந்து பாருங்க, உங்க ஐக்கியத்தை பலப்படுத்தி பாருங்க, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்தி பாருங்க. நீங்க ஜெபித்தா வியாதி சுகமாகும், நீங்க நடந்து போனா வியாதி சுகமாகும். பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தார். பேதுருடைய சால்வையை தொட்டவர்கள் கூட சுகமடைந்தார். பேதுருடைய நிழல் பட்டவர்கள் சுகமடைந்தார்கள். இன்னைக்கு அதே வார்த்தை ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் நம்மை மாற்ற போகிறார்.
நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியாய் மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலி, நான் பயந்தாங்கோலி அல்ல, நான் சத்துருவை பார்த்து பயப்படுகிறவன் அல்ல, பிசாசை பார்த்து நடுங்கி ஓடுகிறவன் அல்ல, பயந்து ஓடுகிறவன் அல்ல, பராக்கிரமசாலியாகிய நான், ஆண்டவர் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு பாத்திரவானா இருக்கிற நான் என்கிறதான விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். இந்த வருஷத்துல அந்த ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களை சாட்சியாய் பயன்படுத்த போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் மறைந்திருக்கலாம், இனிமேல் மறைந்திருக்க மாட்டீர்கள். மலையின் மேல் இருக்கிறதான பிரகாசமான பட்டணமாய் உங்களை மாற்ற போகிறார். உங்கள் ஒளி எல்லாருக்கும் தெரிய போகிறது. இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் மறைந்திருக்கதான சூழ்நிலையில நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம், மறைந்திருக்கதான சூழ்நிலையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம், ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கலாம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதான காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிறதான காலம் வந்திருக்கிறது. உங்கள் எல்லைகளை அவர் பெரிதாக்குகிறதான காலம் வந்திருக்கிறது. பயங்கரமான பராக்கிரமான கிரியைகளை உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறதான காலம், வசந்த காலம் இந்த வருஷத்துல வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். அவருடைய செய்கைகளுக்கும்படி அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சுயம் அல்ல, சுயம் என்னில் சாம்பலாய் மாற உம்முடைய சித்தத்திற்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் உங்களை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்வார். மோசையை பார்க்கும் போது மோசையினுடைய நடத்துதல் வித்தியாசமா இருந்தது. மோசே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் மோசையை தெரிந்தெடுத்தாரே, மோசே தன்னை அர்ப்பணித்தது நிமித்தமாக மோசையை கொண்டு இன்றளவும் பேசப்படுகிறதான பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்தார். செங்கடலை பிளக்கும்படியாக செய்தார். ஆண்டவர் எவ்வளவு பெரிதான மேன்மையான கிருபைகளை மோசேக்கு பாராட்டி இருக்கிறார் பாருங்க. யோர்தானை கடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பெரிய பெரிய தடைகள் எல்லாவற்றையும் சுலபமாய் தகர்த்து போடும்படியாக மோசே ஒரு பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். உங்கள் சபைகள்ல பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை வேலை ஸ்தலத்துல நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களை பயன்படுத்த போகிற அருமையான தம்பி, தங்கச்சி, அருமையான அம்மா, அப்பா எல்லாரும் இதை கேட்கிறேன். அவர் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. பயங்கரமான கிரியைகளை எங்களோடு கூட இருந்து நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் அர்ப்பணிங்க. நீங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா ஆண்டவர் உங்களை பல மடங்கு, பல அடிகள் உங்களை கொண்டு நடத்த முடியாது அவர் உதவி செய்வார். எனவே ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, என்னை கொண்டு பெரிய காரியங்களை நீ செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமா பலத்த பயங்கரமான கிரியைகளை ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்துல நீர் எங்களுக்கு தந்த அருமையான வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி. உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி சுவாமி. என்னோடு கூட நீர் இருந்து ஆண்டவரே எல்லா காரியங்களும் பயங்கரமான பராக்கிரமான காரியங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. மறைந்திருக்கிற பட்டணம் அல்ல ஆண்டவரே, ஒளிந்திருக்கும் ஆண்டவரே அப்பா. அநேகருக்கு ஒளியை கொடுக்கிறதான பிரகாசமான மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் பிள்ளைகளை நீர் மாற்ற போகிறீர். நன்றி சுவாமி, நன்றி அப்பா. உடைய வார்த்தைகளை கேட்க மாத்திரம் இல்லாமல் அதை விசுவாசியும் அதை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொருக்கு ஏற்ற கிருபையை நீர் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை எடுக்கிறோம். மீட்பராமேசுவின் ஈடனேற்ற இன்பநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் சபைகளை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிமை 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 மகிமை